பங்குனி மாதம் பல விசேஷத்திற்கு உண்டான மாதம். ராமநவமி, பங்குனி உத்திரம், அற்புதமான அமைப்பு. பயணங்கள் தடைபடும், போர்கள் வரும், அதிபர்கள் செய்யக்கூடியது, நாட்டை ஆளக்கூடிய செய்யக்கூடிய தவறுகள் அப்பாவி மக்களை பாதிக்கும். எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள். 35% மேலே இந்த வருஷம் நல்லா இருக்காது. பங்குனி மாதத்தினுடைய வெப்பநிலைப்படி பயங்கர வெயில். இனிமேல் வெயில் ஓரத்தாண்டும் ஆரம்பிச்சிடும். ஒரு 4-5 மாதத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. பெட்ரோலியம் தட்டுப்பாடே இல்லை. கேஸில் அது பொறுமையாக இருந்தால் போதும். எல்லாரும் ஒன்றா சேர்ந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாமே வந்து கொண்டு இருக்குது. அரசாங்கம் சொல்லுது, மாநில அரசாங்கம் சொல்லுது, மத்திய அரசாங்கம் சொல்லுது. எல்லா இடத்துலையும் மக்களுடைய புரட்சிகள், மக்களுடைய பாதிப்புகள். ஸ்ரீலங்காலாம் கவனமாக இருக்க வேண்டும், பாகிஸ்தான் கவனமாக இருக்க வேண்டும், நேபாளில் பெரிய கவனமாக இருக்க வேண்டும், பங்களாதேஷில் தான் பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். நிம்மதியாக ஒரு வேளை ரசம் சோறு சாப்பிட்டாலும் நிம்மதியாக இருப்பதுக்கு தான் மனிதன் வாழ்க்கை. வனவிலங்குகள் கொத்து கொத்தாக மரணம் அடைவதெல்லாம் ஏற்படுமா? பங்குனி மாதத்தில் பதற்றங்கள் தான் அதிகமாக இருக்கும். பங்குனி மாதம் விசேஷம். நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய அற்புதமான நாள். அந்த நாளில் போய் ஏதாவது கோயிலில் நடைபெறக்கூடிய Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. மற்றும் நேயர்களாக நீங்கள் கொடுக்கக்கூடிய பேராதரவுகளுக்கும் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸுக்கும் மிக நன்றிகள். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுப்பவர்களுக்கு உங்களுடைய நெகட்டிவ் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஏற்றுக்கொள்கிறோம். குமுதத்தில் இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை தொடர்ந்து கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளாக எனக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குமுதம் நிர்வாக இயக்குனர் வரதராஜன் அண்ணன் அவர்களுக்கும், என்னுடன் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஜெயா பிரியன் அவர்களுக்கும், கேமராமேன், டிஜிட்டல் யூனிட்டிஸ் அந்த அத்தனை நிர்வாகிகளுக்கும், ஸ்பான்சரை கொடுக்கக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கும், வெற்றிகரமாக இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய ஆதரவு மூலியமாக தொடர்ச்சியாக பெரும் வெற்றியை பெற வைத்த நேயர்களுக்கும் நன்றிகள். இப்பொழுது பார்க்குறது பங்குனி மாதம். ஏற்கனவே எல்லா நிகழ்ச்சியிலையும் குமுதத்திலையும் சரி, எல்லாத்துலேயும் குமுதத்தை தான் முதல்ல சொல்கிறது. பயணங்கள் தடைபடும், போர்கள் வரும், அதிபர்கள் செய்யக்கூடியது, நாட்டை ஆளக்கூடிய செய்யக்கூடிய தவறுகள் அப்பாவி மக்களை பாதிக்கும். சரக்கு கப்பல் போக்குவரத்து பாதிக்கும், விமான போக்குவரத்து பாதிக்கும். எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள். 35% மேலே இந்த வருஷம் நல்லா இருக்காது. சொல்கிறச்செல்லாம் யாரும் கேட்கல. செல்வி வாயில் நல்லதே வராதுன்னு தான் சொன்னாங்க. என் வாயில் நல்லதே வரலனாலும் பரவாயில்ல, இப்போ உங்கள் நிலைமை என்ன? வெளிநாட்டில் வாழ்கிறவங்களெல்லாம் சொல்லியிருந்தோம், பயந்து வாழ வேண்டிய நிலைமை வரும், முதலீடுகள்லாம் பார்த்துக்குங்கன்னு. எல்லாமே இருக்குது. அதே போல் மாசி மாதத்தில் துபாய், கத்தார்லாம் பாதிக்கும் என்று சொன்னோம். உங்கள் இதில் தான் எடுத்து பார்க்கலாம். சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள்லாம், அரபு நாடுகளில் பெரிய பிரச்சனைகள் வரும். எனக்கெல்லாம் துபாயெல்லாம் பிடித்த ஊர். ஆனால் இந்த நேரம் கெடுக்கிற சமயத்தில் நல்லவர்கள்லாம் எவ்வளோ பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை பார்க்கின்ற சமயத்தில் ஒரு நாடும் பாதிக்கப்படுவது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எந்த வம்பு தும்புகளுக்கும் போகாத ஒரு ஊர். கத்தாராக இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், குவைத்தாக இருக்கட்டும், எவ்வளோ இந்தியர்களுக்கு வாழ்வளிக்கக்கூடிய ஒரு ஊர். எவ்வளோ மனம் சரியில்லாதவர்களுக்கு டூரிஸ்டாக போய் அந்த ஊரிலிருந்து மன நிம்மதியை பெறக்கூடிய ஊர். ஒரு பாலைவனத்தில் அப்பேற்பட்ட ஒரு சோலை பூமியாக எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ ஆண்டுகள் உழைத்து இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் எல்லோருக்கும் ஒரு பதட்டம். அதில் வேறு வாக்கியத்தின்படியும் சனி பயிற்சி ஆகிவிட்டது. அதனால் அந்த பயிற்சி ஆகலை, இந்த பயிற்சி ஆகலைலாம் கிடையாது. இப்போ மெயினாக இந்த பயிற்சியில் எல்லாம் சரியாயிடும் நிறைய பேர் சொன்னாலும் கண்டிப்பாக பங்குனி மாதம், அதாவது சித்திரை மாதம் முடிகின்ற வரையில் எதுவும் பெருசாக என்னை பொறுத்த வரைக்கும்
ஜூன் மாதம் வரை உலகத்தில் ஸ்திரமில்லாத தன்மை. இது போல் பயந்து தான் வாழணும். நடுவில் பிரச்சனை இருந்தாலும் இன்னும் அணுகுண்டெல்லாம் போடாமல் இருக்கணும்னு வேண்டிக்குங்க. ஆனால் ஒரு நாட்டை போய் ஒரே ஆளுங்க எல்லாமே போயிட்டு நிர்மூலமாக்கணும்னு நினச்சா என்ன பண்ணணும்? ஒரு அப்பாவியை கூட நீங்கள் 4 பேர் குத்திக்கினே இருந்தீங்கன்னா அவங்க யாராவது ஒருத்தரையாவது குத்த தானே பார்ப்போம். அதனால் எல்லா பக்கத்துலேயும் குழந்தைங்களை கொன்னா அது குற்றமாகாது. இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். பச்சிளம் குழந்தைகள், பெண்கள், அப்பாவிகள், மருத்துவமனைகள், சிவனேன்னு உட்கார்ந்துருக்கக்கூடிய கப்பலில் போகிறவங்க, பயணிகள், அவர்கள் பாவம். கப்பலில் வேலை செஞ்சால் துட்டு நல்லா கிடைக்கணும், குடும்பத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு நாட்டை விட்டு பயணிக்கிறவர்கள். கடல் மாசுபடுவது, கடலில் இருக்கக்கூடிய வளங்களெல்லாம் கெடுவது, கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் பண்ணுறது. ஏதோ எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க அரபிக்கடலில் விழுந்தால் நமக்கு என்ன, உலகம் முழுவதும் எல்லாமே தான் போகும். காற்றுகள் கொண்டு போகும், அலைகள் கொண்டு போகும், புயல்கள் கொண்டு போகும், பெரும் பெரும் வெள்ளங்கள் கொண்டு போகும். எல்லா கடலும் தான் மாசுபடும். அமெரிக்காவில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் நம்ம இந்தியர்களுக்கும் சரி எல்லாரும் கவனமாக இருக்கணும். அவர்கள் முக்கியமாக முடிவு எடுத்து விட்டார்கள். அவர்களை தவிர இந்த உலகத்தில் யாருக்கும் நல்லது நடக்கக்கூடாது. நீங்கள் பெரும் பெரும் பதவிகள், பெரும் பெரும் பொறுப்புகள் எல்லாம் தான் உங்களுடைய டார்கெட்டை தான் அவர்கள் செய்வார்கள். பங்குனி மாதத்திலே அதற்குண்டான வேலைகளை ஆரம்பிப்பார். ஏனென்றால் ஒரு கொடுமையான, எதை பற்றியும் யோசிக்காத ஒரு தலைவன். இந்த உலகம் அப்படி கொண்டு வரும். சனி குரு வீட்டில் இருக்கிற காலத்தில் பெரிய சிக்கல் ஏற்படும். பங்குனி மாதம் என்பது 15/3/2026 முதல் 13/4/2026. இந்த யுத்தபூமி இல்லாமல் பங்குனி மாதத்தினுடைய வெப்பநிலைப்படி பயங்கர வெயில். இனிமேல் வெயில் கோரத்தாண்டும் ஆரம்பிச்சிடும். ஒரு 4-5 மாதத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஆடி மாதம் வரைக்கும் கோர தாண்டவங்கள் பெருசாக இருக்கும். இதில் வேறு கரண்ட் ஃபெயிலியரு, கேஸ் ஃபெயிலியரு, அந்த ஃபெயிலியர்னு எல்லாமே மக்களை பயமுறுத்துறது. பெட்ரோலியம் தட்டுப்பாடே இல்லை. கேஸில் இது பொறுமையாக இருந்தால் போதும். எல்லாரும் ஒன்றா சேர்ந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாமே கொண்டு இருக்குது. அரசாங்கம் சொல்லுது, மாநில அரசாங்கம் சொல்லுது, மத்திய அரசாங்கம் சொல்லுது. 10 லிட்டர் கிடைக்கிற இடத்துல 5 லிட்டர் கிடைக்கும், அவ்வளோதான். ஆனால் பேராசை உடனே போய் பேனிக் ஆக்குறது, வியாபாரிகளுக்கு ஒரு பெரிய வர்த்தகத்தை ஏற்படுத்துறது, மக்களை நிலக்குலையை செய்கிறது. எல்லாத்துலேயும் பயம். எல்லா ஹோட்டலும் மூடுறாங்கன்னா கூட அந்த பகுதியில் வாழக்கூடிய, அந்த ஹோட்டலை நம்பி வாழக்கூடிய தொழிலாளிகள், உழைப்பாளிகள், மேன்ஷனில் தங்கியிருப்பவர்கள், கல்லூரியில் படிக்கக்கூடியவர்கள், பள்ளிகளில் படிக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நம்மளால் முடிந்த உதவிகள் செய்வது, ஏதாவது ஒன்று பண்ணுவது, இதெல்லாம் குரூப்பாக சேர்ந்து தான் செய்ய வேண்டும். கொரோனா காலகட்டத்தில் எப்படி உதவி செய்தோமோ அதுபோல் தான். இதில் பிரச்சனை என்னன்னா, ஒரே ஒருத்தர் தன்னுடைய ஈகோவை விட்டு இறங்கினால் உலகம் நிம்மதியாகும். ஆனால் இறங்க மாட்டார். என்னிடத்தில் இருக்கக்கூடிய பவர், படை எல்லாம், மொத்த உலகமும் ஒரு மனிதனுடைய ஆட்டத்திற்கு, அந்த மனிதனுக்கு துணை நிற்கக்கூடிய ஒருத்தருடைய ஆட்டத்திற்கு. இதுபோல தான் ஈராக்கை அவர்கள் துவம்சம் செய்த காலத்திலும் உலகம் அமைதியாக இருந்தது. உலகம் அமைதியாக இருந்தது. அணுகுண்டால் உலகத்துக்கு ஆபத்து என்று ஈராக்கை சொன்னார்கள். கடைசியாக ஈராக் அதிபருடைய தாடியை தடவி பார்த்தது தான் மிச்சம். யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள். வலியவனை பார்த்து இந்த உலகம் கேட்காது. ஒரு ரவுடியை பார்த்து இந்த உலகம் கேட்காது, பதுங்கி போகும். நடந்ததா இல்லையா? அன்று தொட்டு இன்றைய வரைக்கும் அதுதான். கடைசியில் என்ன ஆயிற்று? எப்படி பிளவுகளை ஏற்படுத்துகிறார்கள்? முஸ்லீம் நாடுகளுக்குள்ளாகவே பிளவுகளை ஏற்படுத்துகிறார். சகோதரத்துவத்தை கெடுக்கிறார்கள். இதுதான் அரசியல். இதுதான் அரசியல். இந்த அரசியல் தான் இந்தியாவில் வரக்கூடாது என்று நினைக்கின்றோம். இதுதான் ரொம்ப சூட்சமமாக கவனிக்க வேண்டும். நம்மளிடத்தில் எத்தனை ஆண்டு காலமாக சகோதரத்துவத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் எந்த கட்சியில் இருந்தாலும் யார் கெட்டது செய்தாலும் சொல்வதற்கு எனக்கு என்ன கவலை? ஜோதிடனாக தாங்க பேச வேண்டும். ஏனாலும் கிரக நிலைகள் இப்பொழுது சரியில்லை. கிரகத்தினுடைய சஞ்சாரம் பங்குனி மாதத்தில், பங்குனி என்றால் மீன ராசியில் சூரியன் வரக்கூடிய மாதம். அங்குதான் சனி இருக்கிறார். செவ்வாயுடைய அமைப்பு, புதனுடைய அமைப்பு,
மீனத்திற்கு பாதகாதிபதி புதன். ஸோ பெரிய பாதகம் இந்த உலகத்துக்கு ஏற்படக்கூடிய மாதம். மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். தலைவர்களெல்லாம் கொல்லப்படுவார்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். பிரபலமானவர்கள், பெரும் தொழிலதிபர்கள், அதிபர்கள், மன்னர்கள் எல்லாம் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். குமுதத்தின் வாயிலாக சொல்லுகிறோம். அத்தனை சேனல் எல்லாமே இருக்குது. செல்வி சொன்னது நடந்ததுன்னு எல்லாரும் போட்டால் கூட கஷ்டமான விஷயங்கள் நடக்கிறச்சு மன கஷ்டங்கள் ஏற்படும். இதில் எனக்கு தான் நான் சொல்லி தான் நம்ம மக்கள் காப்பாற்றப்படவில்லையே என்ற ஆதகம். ஸ்கூல் பள்ளி குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? அதுங்க பாட்டு போயிட்டு வரச்சா அதுங்கெல்லாம் நிர்மூலமாக்கி விட்டால் நம்மளுடைய குடும்பத்தில், நம்மளுடைய உறவுகளில், நம்மளுடைய சொந்த பந்தத்தில் இது நடக்கிறச்சு தான் இந்த கஷ்டம் தெரியும். நம்ம இங்கே ஒரு கஷ்டமும் இல்லாமல் உலக கோப்பையை பார்த்து கொண்டு இருக்கிறோம். எல்லா ஊர்களிலும் பதட்டம். நமக்கு நம்மளுடைய நாடு எண்ணெய் கப்பல்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு நாம் உலகத்தில் நட்பு ரீதியாக இருக்கிறோம். அது நம் நல்ல தலைவர்களை பெற்றிருந்தாலும் மக்களுடைய ஒத்துமையால் தான் இது நடந்தது. நம்மளுடைய மக்கள், பல தரப்பட்ட மக்கள் உழைப்பால் இது நடந்தது. உலகம் முழுவதும் உழைக்கக்கூடிய மக்களால் நடந்தது. அதனால் பங்குனி மாதத்தில் தெய்வ பலம் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் உச்ச கோபத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள். என்ன செய்கிறோம் என்று மனிதனுக்கு தெரியாது, அதிபர்களுக்கு தெரியாது, இராணுவ தளவாடங்களுக்கு தெரியாது, இராணுவ பயிற்சியில் இருக்கக்கூடிய இராணுவ தளபதிகளுக்கு தெரியாது. என்னை நீ காயப்படுத்தினால் உன் வாழ்க்கையில் நீ படாத கஷ்டங்களை படுவார் என்று அடிப்பார்கள். துபாய் மக்களாக இருக்கட்டும், கத்தார் மக்களாக இருக்கட்டும், சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், குவைத்தாக இருக்கட்டும், அங்கே வாழக்கூடிய அனைத்து அந்த ஊர் மக்களாக இருக்கட்டும், நம் மக்களாக இருக்கட்டும், கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்கள். ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு உணவு தண்ணியெல்லாம் சேமித்து வைத்து கொஞ்சம் வெளியில் சுத்தாமல் இருங்கள். எல்லா இடத்துலையும் தொந்தரவு. இந்தியாவுக்கு அந்த தொந்தரவு வருவதற்கு நிறைய பேர் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இந்திய கவர்மெண்ட்டும் மிக கவனமாக இருக்க வேண்டும். எல்லா இடத்துலையும் மக்களுடைய புரட்சிகள், மக்களுடைய பாதிப்புகள். ஸ்ரீலங்காலாம் கவனமாக இருக்க வேண்டும். பாகிஸ்தான் கவனமாக இருக்க வேண்டும். நேபாளில் பெரிய கவனமாக இருக்க வேண்டும். பங்களாதேஷில் தான் பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். காட்டக்கூடிய காலகட்டம் ரொம்ப மிக முக்கியமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். நிம்மதியாக ஒரு வேளை ரசம் சோறு சாப்பிட்டாலும் நிம்மதியாக இருப்பதுக்கு தான் மனிதன் வாழ்க்கை. 2 நாள் 4 நாள் லூஸ் மோஷன் போனாவே வாழ்க்கை வெறுத்து விடும், இருமாப்பு குறைந்து விடும், எல்லாமே தகதகன்னு ஆடிவிடும். 4 கவிஞர் வைரமுத்து சொல்லுவார், 4 நாள் லூஸ் மோஷன் ஆகிவிட்டால் நம்மளுடைய கால் நம்மளுடைய மூளையுடைய கட்டளையை கேட்காதான், தானாக ஆடுமா. உண்மை. அதுபோல் தேக ஆரோக்கியத்தில் நோய் வந்தாலே இப்படி, யுத்தத்தில் காயங்கள், யுத்தத்தில் சேதங்கள்லாம் வந்தால் எப்படி என்று யோசிங்கள். எவ்வளோ பெரிய பாவம், எவ்வளோ கஷ்டங்கள். யாராக இருந்தாலும் பிரார்த்தனை செய்யுங்கள், விளக்கேற்றுங்கள். நம்மளுடைய இந்து தர்மத்தில் எப்பொழுதுமே கஷ்டங்கள் இருக்கின்ற சமயத்தில், என்றைக்குமே கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில், யாராக இருந்தாலும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், எல்லா சகோதரர்களுக்கும் மோட்ச தீபத்தை நம்மளுடைய பக்கத்தில் இருக்கிற கோயிலில் ஏற்றுங்கள். அந்த மோட்ச தீபத்துக்குன்னு ஒரு பலன் உண்டு. விரைவிலே அவர்களுடைய சாந்தி அடிப்படுவது போல் உலகத்துக்கு சாந்தி ஏற்பட வேண்டும் என்று விளக்கேற்றுங்கள். அவரவர்கள் பிறந்த கிழமையில் ஒரு வேளையாவது காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுங்கள். உலகத்துக்காக பிரார்த்திங்க. நீங்களும் நல்லா இருங்கள், இந்த உலகமும் நல்லா இருக்கணும். நீங்கள் மட்டும் நல்லா இருந்து உலகம் கெட்டு போனால் எப்படி இருக்கும்? மனித வாழ்க்கை என்பது சார்பு நிலையை சார்ந்தது, ஒன்னொன்றுத்தையும் சார்ந்து வாழக்கூடியது. இது இந்த கிரகங்கள். பங்குனி மாதம் பல விசேஷத்திற்கு உண்டான மாதம். ராமநவமி, பங்குனி உத்திரம், அற்புதமான அமைப்பு. பங்குனி மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு பானகத்தை கொடுப்பது, மோரினை கொடுப்பது, நீராகாரம் கொடுப்பது, கொடை வாங்கி கொடுப்பது, செருப்பு வாங்கி கொடுப்பது. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் இதெல்லாம் செய்வது ராமநவமியில் தான் செய்யணும் இல்லை, பங்குனி மாதம் முழுவதும் செய்யலாம். இதெல்லாம் அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். பங்குனி உத்திரம் முருகருக்கு விசேஷம். நம்மளுடைய கஷ்டங்களெல்லாம் தீர்க்கக்கூடிய அற்புதமான நாள். அந்த நாளில் போய் ஏதாவது கோயிலில் நடைபெறக்கூடிய, முருகருக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தில் வெறும் பால் மட்டும் வாங்கி கொண்டு கொடுப்பதை விட அன்னதான பொருள்களை வாங்குங்கள். அபிஷேகம் செய்து கெடுத்து கொள்ளாமல், அது யாருக்கும் பயன்படாமல் இருப்பதில்லாமல் அபிஷேக பொருள் இது நல்லது வாங்கி கொடுங்கள். தீப பொருள் வாங்கி கொடுங்கள். அன்னதானத்துக்கு உண்டான பொருள்கள் வாங்கி கொடுங்கள். கல்லுப்பு வாங்கி கொடுங்கள். பல விசேஷங்கள் இருக்கும். அதே சமயம் கர்நாடகத்தில் நிலச்சறுக்குகள், காற்றாற்று வெள்ளம்,
அதேபோல் பனிப்பொழிவுகள் என்று சொல்லக்கூடிய மலைப்பகுதி, ஆலங்கட்டி மலை, இதெல்லாம் வெயில் அதிகமாக வரும்ன்றாரு. இப்படி இருக்கிறது. கடல் மாசுபடுவது, கண்டிப்பாக மாசு ஏற்கனவே ஆயிருக்கும். நெருப்பு எளிதாக பற்றக்கூடிய பட்டாசு கிடங்குகள், மற்ற இடங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடற்பகுதியில் பெரும் இது ஏற்படுவது, அதான் எரிவாயுகள் இருக்கக்கூடிய ஏரியாக்கள் எல்லாம் மிக கவனமாக இருக்கணும். எரிவாயுகள் எந்தெந்த ஊரில் இருக்குதோ, இந்தியாவில் இருந்தாலும் சரி, எல்லா இடத்துல இருந்தாலும் சேமிப்பு கிடங்குகள், கச்சத்தீவு பிரச்சனை திருப்பி தலை தூக்குவதற்கு உண்டான அமைப்பு, வடகிழக்கு அமைப்பில் திடீரென்று ஒரு புதிய புயல் வருவது, இப்படி எல்லாமே இருந்தாலும் மழை வெள்ளங்கள் திடீரென்று யாருமே எதிர்பார்க்காத இடங்களில் ஏற்படுவதற்குண்டான அமைப்பு, வனவிலங்குகளுக்கு பெரிய பாதிப்பு. உலகத்தில் வனவிலங்குகள் கொத்து கொத்தாக மரணம் அடைவதெல்லாம் ஏற்படுமா? பங்குனி மாதத்தில் பதற்றங்கள் தான் அதிகமாக இருக்கும். பங்குனி மாதம் முடிந்து தமிழ் மாதமான சித்திரை பிறக்கின்ற இந்த சித்திரை மாதத்திலிருந்து படிப்படியாக உலகம் நிம்மதி ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் காட்டினாலும், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த குரு பயிற்சி வரைக்கும், ஜூன் மாதம் வரைக்கும் இதை நான் நம்ப மாட்டேன். உலகத்தில் தேவையில்லாத விஷயங்கள், இப்பொழுது ஒரு நாட்டை தாக்கி விட்டு நிறுத்தினாலும் திடீரென்று வேறு நாட்டை தாக்குவார்கள். வெறி பிடித்து அலைவார்கள். வெறி பிடித்து, அதாவது உலகத்துக்கு மொத்தத்துக்குமே காலையில் ஒரு வரி, மத்தியானம் ஒரு வரி, ராத்திரி ஒரு வரி. கேட்டால் வல்லரசு நாட்டின் அதிபதி. எதையாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது போடுவாங்களா? ஏதாவது மூளை இருக்கவங்க, 6வது அறிவு இருக்கவங்க 25% வரி, 50% வரி, இப்படி வரி அப்படி வரி, நாட்டு மக்களை திட்டுறது, யார் ஏதாவது சொன்னால் அவர்களெல்லாம் துரோகிகள் என்று சொல்வது. யோசித்து பாருங்கள். அப்போ எப்பேற்பட்ட ஒரு மனிதன் கீழ் இந்த உலகம் மாட்டி உள்ளது என்பதை பாருங்கள். மிக கவனமாக இருக்க வேண்டும். பிரார்த்தனை மூலியமாக தாங்க அது நிறைவேறும். இயற்கையாகவோ கடவுளுடைய கிருபையாலோ இதுபோல் ஆட்டம் போட்ட சர்வாதிகாரிகள் எல்லாம் எப்படி இந்த உலகத்தில் காணாத போனது, அவர்களுடைய எப்படி கடைசி காலங்கள்லாம் இருந்தது என்பது உலகத்துக்கு தெரியும். மக்களை இப்படி கொன்று குடிப்பது, 2 நாட்டு அதிபர்களாக இருக்கட்டும், இறங்கி வராமல் நான் சொல்ல சொல்ல நீ கேட்க வேண்டும் என்பது, ஒரு நாட்டின் அதிபதியை நம்ம ரவுடி பசங்க கடத்துகிற மாதிரி நடுராத்திரி போய் அவங்க குடும்பத்தை கடத்தி இன்றைக்கி வச்சுட்டு அந்த நாட்டில் இருக்கிற எல்லா வளமும் எங்ககிட்ட தான் சொல்கிறது. பாருங்கள், பெரிய வல்லரசுன்றாங்க அமெரிக்கா. ஆனால் அந்த அமெரிக்கா செய்வதை சீனா கேட்பதில்லை, ரஷ்யா கேட்பதில்லை. அப்போ யாருக்கிடத்தில் பாதுகாப்பு? எல்லாமே ஒரு கூட்டு கொள்ளை, கூட்டு வியாபாரம். நம்ம சொல்லி கொண்டு இருந்தோம், யாரும் கேட்கல. போதாத காலம், உலகத்துக்கு போதாத காலம், ஒருவும் கொடுமையாக தான் நடக்கும் என்று எல்லாம் பாருங்கள். சுயநலமாக நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கின்றால் அந்த நிம்மதியில் கண்டிப்பாக மண்ணு விழக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். 2028 வரைக்கும் வாக்கியபடி மீனத்தில் இருக்கக்கூடிய சனி, அடுத்ததாக வரக்கூடியது மேஷத்தில் 31 வரைக்கும் இந்த உலகத்தில் ஒரு நாளும் செல்வி என்ன பேர் நீங்கள் திட்டினாலும் பரவாயில்ல, கடவுள் அந்த காலம் தாண்டுகின்ற வரையில் கடவுளுடைய ஆசீர்வாதமும் தாயாருடைய ஆசீர்வாதமும் தலைமுறையின் ஆசீர்வாதம் இருந்தால் தான் இந்த உலகம் தள்ளும். இல்லை என்றால் இந்த உலகத்தில் என்னென்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மரண பயம் எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய காலகட்டம். எங்கேயோ நடக்குது, நமக்கு என்ன என்று மட்டும் நினைக்காதீர்கள். பிரார்த்தனை செய்யுங்கள். பிரார்த்தனை தான் ஒரே தீர்வு. தீபம் ஏற்றுங்கள், ஒரே தீர்வு. மெழுகுவத்தி ஏற்றுங்கள், ஊதுவத்தி ஏற்றுங்கள், எந்த மதத்தில் உங்கள் மதத்தின்படி ஏற்றுங்கள். அதை பிரம்ம முகூர்த்தத்தில் வாரத்தில் ஒரு நாளாவது செய்யுங்கள். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதத்தினுடைய பலனாக 15/3/2026 13/4/2026 வரை உள்ள இந்த மாதத்திற்கு, பங்குனி மாதம் என்றாலே மீன மாதம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எளிய பரிகாரங்கள் மூலமாக பார்ப்போம். Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.